டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகரில் பழைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கருப்புசாமி இணைகிறார். கருப்புசாமி, வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன, சேத விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். விருதுநகர் ஏடிபி காம்பவுண்ட்ல 3வது தெருவில் குடியிருக்கிறவர் சுந்தரபாண்டியன். இவர் அந்த பகுதியில் அவருக்கு சொந்தமான வீடு ஒண்ணு உள்ளது. அந்த வீடு என்பது பாத்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டுல தான் தற்போது அந்த புதிதாக கட்டப்படுவதற்கு முன்பாக வரை அவர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில அந்த வீட்டை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்ட வேண்டும் நினைத்து அந்த வீட்டை தற்போது இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டும் பணி என்பது கடந்த 3 மாதங்களா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த வீடு கட்டும் போது அந்த பழைய வீட்டை கம்ப்ளீட்டா இடிக்காம அஸ்திவாரத்தை மட்டும் வைத்துட்டு மேற்கொண்டு இருக்கிற செவர்களை இடித்து கட்டியிருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்று விருதுநகர் பகுதியில லேசான சூறைக்காற்றுடன் லேசான மழை பெய்ததை அடுத்து இன்று காலை அந்த பணிக்கு, அதாவது வேலையாட்கள் பணிக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த அஸ்திவாரம் ரொம்ப பலவீனம் அடைந்து அந்த வீடு என்பது பக்கத்தில் அருகில் இருந்த வீட்டின் மீது அப்படியே இடிந்து விழுந்திருக்குது. அது சாய்ந்திருந்திருக்குது. இந்த நிலையில அந்த பகுதியில் இதனால அந்த பகுதியில வெறும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காலையில யாரும் பிளஸ் அந்த புது வீட்டுல யாரும் குடியிருக்காதனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. மேலும் அந்த வீடு இடிந்து விழுந்ததுல அருகில் இருந்த 2 வீடுகள் லேசான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கருப்புசாமி. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.